வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் மேக்ஸ் கொஸ்டின் தான். அதோட சொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லோரும் ஆன்சர் கீஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து மேக்ஸ் அதோட ஆன்சரும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா A:B = 3:7 மற்றும் B:C = 7:6 எனில் C மற்றும் A இவற்றின் விகிதம் காண்க. அதாவது ரேஷியோ கேட்டிருக்காங்க. C மற்றும் Aயின் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2:1 தான். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோ வந்து A:B B:C ரெண்டுக்கும் எழுதிக்கங்க. எழுதிட்டு இதை வந்து டிவிஷனில் எழுதிக்கங்க. ரேஷியோனாவே நம்ம டிவிஷனில் மாற்றிக்கலாம். இப்போ A/B பெருக்கல் B/C அப்படின்னு போட்டுட்டு அதே மாதிரி அதோட ரேஷியோவை இந்த பக்கம் எழுதிக்கலாம். 3/7 7/6ன்னு எழுதிட்டோம்னா இங்கே வந்து 7 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து A/Cயோட ரேஷியோ வந்து 3/6ன்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து அகைன் வந்து கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். 1 3 3 ஈர் 3 6. அப்போ A/C = 1/2ன்னு வரும். நம்ம இதை கண்டுபிடிச்சோடனே நம்ம போயிட்டு 1:2 அப்படின்னு ஒரு அவசரத்தில் போட்டுருவோம் எக்ஸாமில். அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. சில பேர் பண்ணியிருக்கலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கேன்சல் பண்ணாமல் 3:6ன்னு கூட போட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை கண்டுபிடிச்சி மேற்கொண்டு சால்வ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இங்கே திருப்பியும் கொஸ்டினை பார்க்கணும். C மற்றும் A இவற்றின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ C:A அப்படின்னா C/Aனா என்ன 2/1. அப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் டி 2:1 அதான். அடுத்த கேள்வி, இரண்டு எண்களின் விகிதம் 3:4 எனில் அதன் மீபோவா மற்றும் மீபோவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீச்சிமா என்ன? அதாவது HC இரண்டு எண்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:4. அதோட HCF வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. LCM வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலாலாம் இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் = HCF × LCM அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை போட்டு பார்த்தோம்னா வந்துடும். இப்போ பார்த்துங்க, HCF வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 4. அப்புறம் இரண்டு எண்களின் விகிதம் 3:4. அப்போ நம்ம இந்த விகிதத்தை வந்து LCM எடுத்துக்கலாம். விகிதத்துக்கு வந்து LCM எடுத்துட்டோம்னா 3க்கும் 4க்கும் LCM எடுத்தால் என்ன வரும்? 12. அப்போ இந்த 12ஓட மதிப்பு 4 மடங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 48. அப்போ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 48 தான் சரியான விடை. அடுத்து, ஒரு எண் x ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஸ்டெப்பில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண், அந்த எண் வந்து எக்ஸுன்னு சொல்கிறாங்க. அது வந்து 13ஆல் வகுப்படும். அப்போ 13ஆல் வகுப்பட்டுச்சுன்னா பேலன்ஸ் எதுவும் இல்லை, 0 அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். அந்த எண் 16 24 மற்றும் 32ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி வந்து 6 கிடைக்கிது. 13ஆல் வகுக்கும்போது மீதி 0, மற்றபடி 16 24 32ஆல் வகும்போது மீதி வந்து 6 கிடைக்குதுன்னு சொல்லலாம். அப்போ எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 13ஆல் வகுப்படும் என்னன்னு இந்த 4 ஆப்ஷனையும் 13ஆல் நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து மீதி இல்லை அப்படின்னு பார்க்கணும். அப்படி நம்ம பண்ணோம்னா இந்த ஆப்ஷன் ஏ 360க்கு தான் மீதி இருக்காது. அப்போ அதுதான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம். 13ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 390. அடுத்து, 108 மற்றும் 234 ஆகியவற்றின் பெரு பொது வகுதியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பரோட HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். HCF வந்து இந்த இதை மைனஸ் பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட HCF வந்து இது 2 மைனஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த 108க்கும் 234க்கும் நம்ம வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் வந்து எடுத்துக்கணும். ஹெச்சிஎஃப் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆல் போட்டோம்னா 108, 12 9 108 வரும். 234 எடுத்துட்டோம்னா 26 × 9 பெருக்குனிங்கன்னா 234 வரும். அடுத்து இதை எதால் போடலான்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் போடலாம். 6 2 12, 13 2 26 அப்படி வரும். அப்போ இதோட ஹெச்சிஎஃப் வந்து 9 பெருக்கல் 2, அப்போ 9 9 2 18, ஹெச்சிஎஃப் வந்து 18. அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் வந்து பெரு பொது வகுத்தி, ஹெச்சிஎஃப் வந்து இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஹெச்சிஎஃப் இது 18, அதை ஈக்குவல் பண்ணுங்க. இப்போ 23x - 54 = ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ ஹெச்சிஎஃப் 18 அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு 18 + 51 போட்டோம்னா 69 வரும். இப்போ இந்த பக்கம் எக்ஸை வச்சுட்டு 69 ÷ 23 போட்டோம்னா 23 23 3 டைம் போட்டோம்னா 69 வரும். அப்போ இந்த x = 3 அப்படிங்கிறத வந்து இந்த 23 × x - 51 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 18 கிடைக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து கரெக்டு. அப்போ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து ஆப்ஷன் ஏ 3. அடுத்த கேள்வி, x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போ காண்க. அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவையோட ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. இதை கேட்கும்போது நம்ம இந்த இதில் எது பெருசாக இருக்கோ அதை வந்து டிவிஷனில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2x³ - 5x² + 5x - 3 அதை x³ + x² - x + 2 இதால் வந்து டிவிஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து -7x² + 7x - 7 இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இதுதான் இது எப்படின்னு பார்ப்போம். இதை எடுத்து பண்ணோம்னா 2ஆல் போட்டால் நமக்கு வரும். இப்போ 2x³ + 2x² ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கனால -2x 2 2 4 போட்டோம்னா இப்போ நம்ம இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் சேஞ்ச் பண்ணோம்னா இது வந்து கேன்சல் ஆயிரும். இது வந்து ப்ளஸ் ஆகுமா, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ 5 + 2 7 x². இங்கே வந்து 5 2 7x, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ இங்கே வந்து 7. அப்போ நமக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி -7x² + 7x - 7. அடுத்த கேள்வி, ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியும். அதாவது ஒரு கிளாஸில் வந்து 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் நாளில் வந்து 25% பேர் வரலை, கிளாஸ்க்கு வரலைன்னா மீதி எத்தனை பேர் வந்து வந்திருப்பாங்க, எத்தனை சதவீதம் பேர் வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா எத்தனை மாணவர்கள் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த மாணவர்கள் 80 பேர், கிளாஸில் உள்ள மொத்த மாணவர்கள் 80 பேர், 25% பேர் வருகை புரியவில்லை. அப்போ வருகை புரிந்தவர்கள் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 80ல் 25% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 80 × 25 / 100 போட்டோம்னா கேன்சல் பண்ணுங்கள். 25 25 4 டைம்ஸ் வந்து 100 வரும். அப்புறம் 1 நாங்க 8 20. அப்போ 25% பேர் அப்படின்னா 20. அப்போ 25% பேர் வருகை புரியவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 80ல் 20 மைனஸ் பண்ணோம்னா 60. அப்போ வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 60. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 60. அடுத்த கேள்வி, ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதம், அதாவது ஒரு வகுப்பில் வந்து மாணவர்கள் மாணவிகளின் விகிதம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க 5:3. அதை வந்து நம்ம இப்போ நமக்கு ரேஷியோனாவே
பர்சன்டேஜ் அப்படின்னாவே நம்ம வந்து 100 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து நம்ம 500 மாணவர்கள், 5ங்கிறத 500 மாணவிகளை வந்து 300 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு தேர்வில் வந்து 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் வந்து தேர்ச்சி பெறவில்லை. நமக்கு வந்து தேர்ச்சி பெற்றவங்கள சதவீதத்தை தான் கேட்டிருக்காங்க. அப்போ தேர்ச்சி பெறவில்லைன்னா இப்போ 500ல் 16% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 500 × 16 / 100. இங்கே 300ல் 8% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 300 × 8 / 100 கேன்சல் பண்ணோம்னா இந்த பக்கம் 80, இந்த பக்கம் 24. அதாவது 16%னா 80 பேர், 8% அப்படின்னா 24 பேர். இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 420, 276. அப்போ நமக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து 420 பேர் மாணவர்கள், 276 பேர் மாணவிகள். இவங்களோட சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தமாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக மாணவ மாணவிகள் எவ்வளோ? 800 பேர். அப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் டோட்டலாக எவ்வளோ? 696. இந்த 800ல் 696% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா 696 / 800 × 100 போட்டோம்னா நமக்கு வந்து 87% கிடைக்கும். 87% கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 80ஐயும் 24ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ இந்த 800ல் இந்த 104%, 80ஐயும் 24ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 800 பேரில் 104 பேர் எவ்வளோ × 100 கண்டுபிடிச்சோம்னா 13 வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து 13 வரும். இந்த 100ல் 13% நம்ம கழிச்சோம்னா நமக்கு 87% ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் 500, 300 அப்படின்னு டோட்டலாக 800 பேர். அதில் 16%, 8% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். பண்ணோம்னா 696. அப்போ 800ல் 696 பேருக்கு எவ்வளோ சதவீதம் வருதுன்னு கண்டுபிடிச்சோம்னா 87%. அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் மொத்த சதவீதம் பார்த்தீங்கன்னா 87%. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணெழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு. இந்த தொடரில் வந்து விடுபட்ட உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2x2, 7t4, 14p12, 23l48. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஹச் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஹச் வந்துடும் அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த பக்கமும் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஹச் வந்துடும் தெரியும். இருந்தாலும் ஏபிசி ஒரு டைம் எழுதி ஏன்னா எல்லா ஆப்ஷன்லேயும் ஹெச் இருக்கிறதுனால நமக்கு ஹெச் வந்துடும். சப்போஸ் கொடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது. எக்ஸ்லேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா டி, அதுலேருந்து 3 பண்ணோம்னா பி, அதுலேருந்து 3 பண்ணோம்னா எல், அப்போ அதுலேருந்து பண்ணோம்னா ஹெச். அப்படி பண்ணி ஹெச்சை நம்ம கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் 2x2 அப்போ இந்த பக்கம் 2ஓட +5 பண்ணால் 7 வருது. 2ஓட +5 7. அப்புறம் +7 பண்ணோம்னா 14, +9 பண்ணோம்னா 23, +11 பண்ணோம்னா 34. இங்கே வந்து ஒற்றைப்படை எண்கள் தான். +5 7 9 11 ஒற்றைப்படை எண்களை வந்து லெஃப்ட் சைடில் உள்ள நம்பரோட ப்ளஸ் பண்ணிகிட்டே வரும். நடுவில் வந்து ஆல்பாபெட் வருது. ரைட் சைடு பார்த்திங்கன்னா பெருக்கல், அதாவது 2 2 4, 4 3 12, அதாவது 2 3 4 5 அப்படி கொடுத்துருக்காங்க. 2 2 4, 4 3 12, 12 4 48, 48 5 240. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 34H 240. அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டில் உள்ளதுக்கெலாம் வந்து ப்ளஸ் பண்ணணும் ஒற்றைப்படை எண்களால். இதுக்கு வந்து 2 2 2 4, 3 4 12, 12 4 48, 48 5 240 அந்த மாதிரி. இது கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி தான் இருக்கும். உடனே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம். அடுத்து 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பார்ப்போம் எப்படின்னு. இப்போ நிகழ்தகவுனா 2 பகடைகள், அதோட நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா 36. N(s) 36 நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இதை நம்ம எழுதி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பெருக்கல் பலன் 4 கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 2 4 4 அவர் 2 2 4 1 4 4 1 4 4 அப்போ 3 டைம் வரும். பெருக்கல் பலன் 4 3. வித்தியாசம் 5 கிடைக்க நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா 6 மைனஸ் 1 5 வரும். 1 மைனஸ் 6 5. அப்போ 2 2 தான். அப்போ அல்லது அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். இப்போ 3/36 ப்ளஸ் 2/36 ஆட் பண்ணோம்னா 5/36. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பி 5/36. அடுத்த கேள்வி, பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பி மற்றும் கியூ அவங்க 2 பேரும் 20 40 நாளில் வந்து வேலை செய்கிறாங்க. 2 பேருமே ஒரே நாளில் வந்து வேலையை தொடங்குறாங்க. சில நாட்கள் வேலை செஞ்ச பிறகு வந்து கியூ சென்றுறாரு. மீதமுள்ள வேலையை வந்து பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்வி. 8 நாளில் முடிக்கிறாரு. ஆனால் கியூ எத்தனை நாளைக்கு அப்புறம் வேலையை விட்டு சென்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8 நாட்கள். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பியோட ஒரு நாள் வேலை 1/20 நாட்கள், கியூவோட ஒரு நாள் வேலை 1/40 நாட்கள். இப்போ 20 சேர்ந்து தான் வேலையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் செஞ்ச வேலை வந்து 3/40, அதாவது 2 பை செஞ்ச வேலை 40/3 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பி வந்து 8 நாள் வேலை பார்த்துருக்காரு. அப்போ 20 நாளில் 8 நாள் வேலை பார்த்துருக்காருல. அப்போ இந்த கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து 2/3. அவர் வந்து 8 நாள் தனியாக பார்த்த வேலை வந்து 2/3. மீதி வேலை, இதில் மீதி வேலையை தான் 2 பேரும் சேர்ந்து பார்த்துருப்பாங்க. இப்போ 1 மைனஸ் 2/5 போட்டோம்னா நமக்கு வந்து 3/5 கிடைச்சிரும். அப்போ பி ப்ளஸ் கியூ 2 பேரும் சேர்ந்து பார்த்த வேலை வந்து 3/5. அப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்களா, அந்த வேலையை கண்டுபிடிச்சிருப்போமா 40/3. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து 8 டே, அதாவது 8 நாட்கள் வந்து. அப்போ கியூ வந்து 8 நாட்களுக்கு அப்புறம் தான் வேலையை விட்டு போயிருப்பார். அதாவது பியூவோட வேலை செஞ்ச நாட்கள், கியூவோட வேலை செஞ்ச 2 பேரும் சேர்ந்து செஞ்சதுனால 2 பேரும் சேர்ந்து செஞ்சதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு பி 8 நாட்கள் தனியாக வேலை பார்த்துருப்பார்ல, அதில் அவர் செஞ்ச வேலை வந்து 8 நாட்கள் வேலையை பெருக்கணும்னா அவர் செஞ்ச வேலை மட்டும் தனியாக வந்துடும். அதில் வந்து மீதி வேலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/5. இந்த 3/5 வேலையை தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ பி ப்ளஸ் கியூ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சதை பார்த்தீங்கன்னா 3/5. இங்கே பார்த்தீங்கன்னா 40/3. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா எத்தனை நாள் கியூ தனியாக செஞ்சுருப்பார்னு வந்திருக்கும். அப்போ 8 நாட்கள். அப்போ கியூ வந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு சென்றான்னு பார்த்தீங்கன்னா 8 நாட்கள். அடுத்த கேள்வி, தொடரின் கூடுதல் காண்க. அதாவது ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 3 + 5 + 55. இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து n கண்டுபிடிக்கிறதுக்கு l + 1 / 2. அப்போ எல்னா லாஸ்ட் நம்பர் என்ன 50 + 1 / 2 போட்டோம்னா நமக்கு வந்து n வந்து 28 வரும். அப்போ முதல் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல், அதுக்கு ஃபார்முலா வந்து n². முதல் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் வந்து n². அப்போ இங்கே நமக்கு என்ன 28. அப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா 784. அப்போ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 784. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு என்ன? இந்த தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ்ஸோ பண்ணக்கூடாது. அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடணும். கெஸ் பண்ணிட்டோம்னா அப்போ இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/1 - 1 அப்போ வந்து 0. 2/2 - 2 அப்போ 2/2னா 4 - 2 = 4. 3/3னா 27 - 3 24. 4/4னா 256 - 4 252. 5/5 - 5னா 3125 - 5 3120. 6/6 - 6 4 6656 - 6 பண்ணோம்னா 46650.
இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 46650. அடுத்த கேள்வி, இத்தொடர்ச்சி எண்களின் 2 வித்தியாசமுடைய எண்கள் எத்தனை உள்ளன? அதாவது 2 வித்தியாசம் உள்ள இணைகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து எழுதிக்கணும். இந்த சீரீஸ் எழுதிட்டு வித்தியாசம் 2 உள்ள இணைகள் ஃபஸ்ட்டு வந்து 6 4 வித்தியாசம் 2 இருக்குது. அதுக்கப்புறம் 1 2 இதுக்கெல்லாம் வித்தியாசம் 2 இல்லை. 8க்கும் 7 இல்லை. அதுக்கு 4 2க்கும் மைனஸ் பண்ணால் 2 வரும். அதே மாதிரி 1க்கும் 5க்கும் வராது. 5 3 வரும். 3 8 வராது. அப்போ 6 4 4 2 5 3. அப்போ 3 இணைகள் இருக்குது. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 இணைகள். அடுத்த கேள்வி, நில அளவை புத்தகத்தின் நிலமானது பின்வரும் மதிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. நிலத்தின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6550 மீட்டர் ஸ்கொயர். இதை பார்த்தீங்கன்னா 4 முக்கோணம் ஒரு சரிவகம் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஒரு டயக்ராம் வரைகிறோம். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 4 முக்கோணம் ஒரு சரிவகம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் பரப்பளவு ½ × b × h தானே. இப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம் ஏபி இந்த இதை எடுத்துட்டோம்னா ½ × 80 × 50 போட்டோம்னா 2000 மீட்டர் ஸ்கொயர். ரெண்டாவது முக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னா 1750 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து 3 4 அப்படி போட்டோம்னா 300 750 வரும். அதுக்கு இந்த இடத்துல வந்து சரிவகம் இருக்குது. சரிவகத்தோட பரப்பு பார்த்தீங்கன்னா a+b / 2 × h. அதை போட்டோம்னா 1750 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 6550 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, DFGH I மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதை கொடுத்துருக்கதா அப்படியே எழுதிக்கிறோம். I மற்றும் M ஆகியோர் மையத்தில் இருக்கனால I மற்றும் M மையத்தில் எழுதிக்கிறோம். அடுத்து F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளன. F முதலிலும் D இறுதியாகும். அப்போ Fஐ வந்து ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறோம், Dயை வந்து லாஸ்ட்டில் எழுதிக்கிறோம். அடுத்து G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். இப்போ D லாஸ்ட்டில் எழுதினோன்னே இடதுபுறம், Dக்கு இடதுபுறம் இந்த பக்கம். இப்போ G Dயின் இடதுபுறம் அமர்ந்துள்ளார். அப்படியானால் Fஇன் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எழுதிட்டோம்னா கடைசியாக H மட்டும் எழுதாமல் இருப்போம். அப்போ Fஓட வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் H. கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்க்கெலாம் சீக்கிரமாகவே ஆன்சர் பண்ணிக்கலாம். கரெக்டான விடை ஆப்ஷன் ஏ H. அடுத்த கேள்வி, A = 26 சன் = 27 தென் கேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ A = 26 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னே நமக்கு பிளிங்க் ஆயிடணும். அதாவது ஆல்ஃபாபெட்டிக் வந்து 26 ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. A 26னா A வந்து 26. அப்போ ரிவர்ஸில் நம்ம எழுதிட்டு A வந்து 26 சன் வந்து 27 கொடுத்துருக்காங்க. அப்போ கேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சியோட வேல்யூ என்ன 24 எழுதிக்கோங்க. ஏயோட வேல்யூ 26, டியோட வேல்யூ 7, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 57. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 57. நல்லா சிம்பிளாக போட்டுடலாம். A ≠ B ≠ C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவனவற்றில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி A ≠ C ஆர் A = C. அடுத்த கேள்வி, ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் Aக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களின் B தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602 A மற்றும் Bயின் பங்குகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆண்டுக்கு வந்து 4% கூட்டு வட்டி, ஒரே இன்ட்ரெஸ்ட் தான். 6 வருடங்களில் Aயின் தொகையும் 8 வருடங்களில் Bயின் தொகையும் சமம். அப்போ இருக்குமெனில் 2602 வந்து A மற்றும் Bயின் பங்குகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி A வந்து 1352, B 1250. எப்படின்னு பார்ப்போம். கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்கனால அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A = P × 1 + R / 100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏயோட பிரின்சிபல் வந்து எக்ஸும் பியோட பிரின்சிபலை வந்து
அந்த கொடுத்துருக்க அமௌண்ட்டில் மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து வருடம் 6, இதுக்கு வந்து வருடம் 8. இன்ட்ரெஸ்ட் வந்து 2 பேருக்குமே ஒன்று தான். அப்போ ஏ இந்த பக்கமும் பி 2 பக்கமும் போட்டிங்கன்னா ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 1 + 4/100 ஹோல் பவர் 6 6 வருடம். இங்கே வந்து பிரின்சிபல் வந்து நம்ம வந்து 2602 மைனஸ் எக்ஸ் எடுத்திருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கேயும் அதே மாதிரி 1 + 4/100 ஹோல் பவர் 8. இங்கே பவர் 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. கேன்சல் பண்ணால் இந்த பக்கம் 2 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸ். இங்கே வந்து 104/100 இன்ட்டு 104/100 கேன்சல் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். கடைசியாக இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணி நமக்கு வந்தோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1352 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 1352. அப்போ இந்த இதை கொண்டு 1352 இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட வேல்யூ வந்து 1250 வரும். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1352 1250. அடுத்த கேள்வி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16 2/3% வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PN/100. அந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ வந்து பிரின்சிபல் 68,000 கொடுத்துருக்காங்க. வருடம் பார்த்திங்கன்னா மந்த்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம இயரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ 12 மாதம்னால 9/12 நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே வந்து ரேட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இது 2 பெருக்கி ப்ளஸ் பண்ணோம்னா 50/3 அதில் வந்துடும். இப்போ நமக்கு கேன்சல் பண்ணோம்னா 8500 கிடைக்கும். அப்போ இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 8500. அடுத்த கேள்வி பகடையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2இன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகடையில் பார்த்தீங்கன்னா முதல்ல சேமாக இருக்க பகடையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நம்பர்ஸ் வந்து சேமாக. இப்போ வந்து 2இன் எதிர்பக்கம் கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 வந்து எதிர்பக்கம் கண்டுபிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பகடையில் பாருங்கள் 2 3 5 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 3 1 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 3 கொடுத்துருக்காங்க. இந்த 2 விட்டுட்டு மற்ற வேறு எந்த 2 நம்பர் சேமாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 5 இருக்குது, இங்கேயும் 3 5 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 இருக்குது. இப்போ நம்ம வந்து 1வது பகடையும் 3வது பகடையும் எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து இந்த மாதிரி எழுதணும். 1வது பகடையும் 3வது பகடையும் எடுத்துகிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் அந்த நம்பரை வந்து நம்ம எழுதணும். எப்படின்னா 5 3 2 எழுதிக்கணும். இங்கே வந்து 5 4 3 அந்த மாதிரி எழுதிட்டு சேமாக உள்ள நம்பரை வந்து கேன்சல் பண்ணணும். 5 5 கேன்சல் ஆயிரும், 3 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 2க்கு ஆப்போசிட் வந்து 4, 2க்கு ஆப்போசிட்டு 4. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ. இதை நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து 1 3 எடுத்துட்டோமா, இப்போ 2 4 அந்த பகடையும் எழுதி பார்க்குங்க. ஆன்டி கிளாக் வைஸில் எழுதி பாருங்கள். எப்படின்னா 3 2 1 5 2 6 அப்படின்னு எழுதினீங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிரும். இப்போ 3க்கு ஆப்போசிட் 5, 1க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 4. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து கரெக்ட். பகடையெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். 5 3 2 5 4 3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2/4 வந்துடும். அடுத்த 2 பகடையை எடுத்துப்பட்டோம்னா 3க்கு ஆப்போசிட் 5, 1க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 4. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். அடுத்து தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7ஓட ப்ளஸ் 5 பண்ணால் நமக்கு வந்து 12 வருது. திருப்பி 12ஓட ப்ளஸ் 7 பண்ணணும். 7 பண்ணால் நமக்கு 19 வரும். 19 வரணும். திருப்பி அந்த 19ஓட ப்ளஸ் 5 பண்ணுனா நமக்கு 43 24 வரும். 24ஓட ப்ளஸ் 19 பண்ணோம்னா நமக்கு 43 வரும். இந்த 43ஓட ப்ளஸ் 5 பண்ணோம்னா நமக்கு 48 வரும். இந்த 48ஓட மறுபடியும் 43 பண்ணோம்னா 91 வரும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 7 இருக்கா, 7ஓட 5 ப்ளஸ் பண்ணணும், 12 வரும். அடுத்த நம்பரில் நம்ம என்ன பண்ணணும், அந்த முதல்ல உள்ள நம்பரையே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, 7ஐயே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 19
19க்கு அடுத்து 5 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 43 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு 5 அப்புறம் 7 19 அந்த மாதிரி ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி 48. அடுத்த கேள்வி சிம்பிளிஃபை சுருக்குக கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனிதிங் பவர் 0 அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 தான். எனிதிங் பவர் 0 1. அப்போ இதுக்கு வந்து நம்ம 1 தான், இதுக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதை எழுதிட்டு அதை சால்வ் பண்ணோம்னா 1/4 ப்ளஸ் 1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 க்யூப் போட்டோம்னா 1/4 1/16 1/64 வரும். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 4 16 64க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 64 தான் வரும். அப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா 21 டிவைடட் பை 64 இன்ட்டு 1 வரும். அப்போ நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 21 டிவைடட் பை 64. அடுத்த கேள்வி 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சராசரியை காண்க. சராசரி கணக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஷினை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 96 அப்படிங்கிற மதிப்பெண் வந்து 69 அப்படின்னு போட்டு தான் இங்கே வந்து சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இன்னொரு மதிப்பெண் இங்கே 96ன்னு போடும்போது இதோட சராசரி வந்து அதிகமாக தான் வரும். அப்போ இதோட ஆப்ஷனில் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து அதிகமாக இருக்குது சராசரி. இதுதான் ஆன்சராக இருக்கும். இதுதான் ஆன்சர். அப்படி கண்டுபிடிச்சும் போடலாம், இல்லாட்டி இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா பழைய சராசரி ப்ளஸ் ஆர் மைனஸ் வித்தியாசம் டிவைடட் பை மொத்த எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ பழைய சராசரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ்ஸு தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 அப்படிங்கிறது 69 தவறுதல, அப்போ ப்ளஸ் தான். அப்போ வித்தியாசம் பார்த்திங்கன்னா இந்த 96லேருந்து 69 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 27 வரும். அதுதான் அந்த வித்தியாசம். டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை 25 கொடுத்துருக்காங்க. போட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணால் 1.08 வரும். அப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு 79.48. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி 79.48. அடுத்த கேள்வி ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏ பி சி மற்றும் டி ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3 1/4 1/5 1/6 விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ குறைந்தபட்ச எண்ணிக்கை நம்ம வந்து இதுக்கு வந்து எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா இதுக்கு காமனாக எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 60 வரும். அப்போ இங்கே 3 எதால் பெருக்குனா 60 வரும் பார்த்தீங்கன்னா 20, 4 எதால் பெருக்குனா 15, 5 12ஆல் பெருக்குனா 60 வரும், 6 10ஆல் பெருக்கணும்னா 60 வரும். போட்டோம்னா இப்போ இந்த மேலே உள்ள நம்பர்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 57 வந்துடும். மேலே உள்ள நம்பர்லாம் வந்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து 57 வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் சி 57. அடுத்த கேள்வி லாஸ்ட் கொஸ்டின் 2 5x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சீரீஸை எழுதிக்கங்க. எழுதிட்டு இப்போ நமக்கு ரேஷியோவில் தெரியும் A:B:C:Dனா A:D B:C அப்படின்னு நம்ம வந்து பெருக்கிக்கலாம். அப்போ இந்த 2ஐயும் 20ஐயும் பெருக்கிக்கலாம். 5xஐ நம்ம பெருக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா 4 5 5 4 5 20. இப்போ 4 2 8. அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 8. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 8. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 25 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கீ வந்து பார்த்தாச்சு. ஏதாவது ஆன்சர் தப்பாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.